கடுமையான குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்பட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு சிறை தண்டனை பெறும் முதல்வர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையில் புதிய மசோதா ஒன்றை தாக்கல் செய்ய இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மாநில அரசுகளின் மாநில சுயாட்சி எனும் உரிமையில் கை வைப்பதாக பார்க்கப்படும் இந்த மசோதா இந்திய அரசியலில் புது புயலை கிளப்பியுள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் அமித்ஷா செய்ய போவது என்ன? ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கிறதா? நடப்பவை குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 மத்திய பாஜக அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ரத்து செய்தது. இதனால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. நாடு முழுவதும் பெரும் விவாத பொருளை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை கடந்த 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. எனினும் விரைவில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும்படியும் வலியுறுத்தியது. ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல தலைவர்களும் இதனையே வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் நடந்து வரும் மக்களவை கூட்டத்தொடரில் இன்றைய தினம் இது தொடர்பான மசோதா தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் மசோதா உட்பட 3 மசோதாக்களை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மற்றும் அரசியலமைப்பு பிரிவு 130 திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் தாக்கலாக இருப்பதாக தெரிகிறது. இதில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மசோதாவை தாண்டி புது புயலை கிளப்பும் மசோதாவாக அமைந்துள்ளதுதான் அரசியலமைப்பு பிரிவு 130 திருத்த மசோதா. இந்த மசோதா சட்டமாகும் பட்சத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கும் ஆளுநர் கைக்கு மாநில அரசின் குடிமை செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புகின்றன. மாநில முதல்வரோ அல்லது அமைச்சரோ குற்றச்சாட்டு அல்லது வழக்கின் கீழ் கைதாகி 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்படும் பட்சத்தில் அவர்களை மாநிலத்தின் ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம். குற்றத்தில் குறிப்பிட்ட அமைச்சரோ முதல்வரோ தண்டிக்கப்படாவிட்டாலும் 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்படும் பட்சத்தில் பதவி நீக்கம் செய்யலாம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டால் கூட இது பொருந்தும் என்று கூறப்படுகிறது. இதேபோல் பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சரோ கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை நாட்டின் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். மாநில அமைச்சர்கள் என்று வரும்பொழுது பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரத்தை பிரதமர் வழங்காத பட்சத்தில் சிறைக்கு சென்ற 31வது நாளில் அமைச்சரே பதவி விலக வேண்டும். ஆக குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டாலும் ஒரு மாநில முதல்வர் கைதாகி 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. அதிலும் இந்த அதிகாரம் ஆளுநர் கைக்கு செல்வது மாநில சுயாட்சியை கேள்விக்குறியாக்கும் விடயம் என்கின்றனர் அரசியல் திறனாய்வாளர்கள். இந்த மசோதா மக்களவையில் தாக்கலாகி 2 அவைகளிலும் நிறைவேறும் பட்சத்தில் ஆளுநர்களுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு மாநில அரசுகளை அசைத்து பார்க்கும் அதிகாரம் கிடைக்கும். இந்த மசோதா குறித்த தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்றி வருகின்றனர். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.